பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பாவம் செஞ்சவங்களோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாங்களா அப்படின்னு தான். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் மனாசே. மனாசே பத்தி நம்ம பார்க்கலாம். மனாசே ஒரு ராஜா. அவர் ராஜாவாக சொல்ல அவருக்கு 12 வயசு ராஜாவான அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவாருன்னா, முழுக்க முழுக்க ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட பிரியம் இல்லாத விக்கிரக ஆராதனை பண்ணுவார். அதாவது ஆண்டவர் இல்லாத ஒரு தெய்வத்தை வணங்குறது, அதுக்கு செலவு பண்றது, மக்களையும் அதை பண்ண சொல்றது, அந்த மாதிரிதான் மனாசே பண்ணிட்டு இருந்தாரு. அது போக தப்பே செய்யாதவங்களுடைய இரத்த பலிகள்லாம் சிந்துறது, அவங்களெல்லாம் கொண்டு போடுறது, அப்படிலாம் அவர் தப்பு பண்ணிட்டு இருந்தாரு. உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு கோவம் அசிரிய ராஜா கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. உடனே அசிரிய ராஜாவுடைய சேனாதிபதிகள் மனாசையை கைது பண்ணி 2 கைகள்லயும் விலங்குகளை போட்டு அவரை பாபிலோனுக்கு நேரா கூட்டிட்டு போறாங்க அடிமையா. அந்த டைம்ல மனாசே என்ன பண்ணுவாருன்னா, ஆண்டவரை நோக்கி பார்ப்பாரு. தன்னுடைய தப்பெல்லாம் உணர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவாரு. அவர் முழுக்க முழுக்க ஆண்டவர் சமூகத்துல தன்னை தாழ்த்தி வேண்டுதல் செய்யும். ஆண்டவர் உடனே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். நாம எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க சொல்ல ஆண்டவர் நிச்சயமா நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம எந்த நிலையில இருந்தோமோ அந்த நிலையில நம்மளை ஆண்டவர் உயர்த்தி வைப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.